ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாஸ்ட் 2 டேஸாக நிறைய ஃபிக்ஸ் பறிச்சிட்ருக்கோம். இந்த ஃபிக்கில் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிறவங்க நிறைய இந்தியன்ஸு நிறைய பேர் பேக்யார்டில் ஃபிக்ஸ் இருக்கும். இவ்வளோ ஃபிக்ஸை என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஆனால் சூப்பராக நிறைய விஷயம் ஃபிக்கில் பண்ணலாம். ஃபிக் ஜாம் பண்ணலாம், ஃபிக்கில் பாயசம் பண்ணலாம், ஃபிக்கில் பர்ஃபி பண்ணலாம், ஃபிக்கில் மைசூர் பாக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஃபிக் பார்ஸ் வந்து நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணாமல் நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு மைசூர் பாக் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. வாங்க சமைக்கலாம். இப்போ இந்த மைசூர் பாக்கு இல்லைன்னா இந்த ஃபிக் பார்க்கு இந்தியன் ஃபிக் பார்னு வச்சுக்கலாமா, இதை வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ண போனோம். நார்மலாக மைசூர் பாக்குக்கு 1:1:2ன்ற ரேஷியோவில் தான் எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துப்போம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகர், 1 கப் கீன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த டிஷ்ஷில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1 கப் கடலை மாவு, 2 கப்பு ஃபிக்ஸு, நல்ல பழுத்த ஃபிக்ஸ் இருக்குது, அதில் நிறைய சுகர் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து நம்ம சுகருக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் கடலை மாவு, 2 கப் ஃபிக்கு பியூரே எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நெய் எடுத்துக்க போகிறோம் 1 கப். இதில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். உங்ககிட்ட முதல் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 1:2:1 அந்த ரேஷியோவில் தான் பண்ண போகிறோம். பட் எப்படின்னா, நம்ம வந்து 1 கப் கடலை மாவு எக்ஸ்ட்ரா போட போகிறோம். 2 கப்ஸ் கடலை மாவு, 4 கப்பு பியூரே ஆஃப் ஃபிக்கு, அப்புறமா 2 கப்பு நெய். அந்த 2 கப்புன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். ஸோ 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது கடலை மாவை அளந்து எடுத்துக்கலாம். 1 ஸோ நல்லா 2 கப்பு கடலை மாவு. இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த 1 கப்பு கடலை மாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக ஒரு நல்ல அரோமா வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். எதுவும் இல்லாமல் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் இதை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நம்ம இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்ல ப்ரௌன் இல்லை, ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இது பாருங்கள், இந்த ஃபிக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சது தான், கெட்டு போகலை. இவங்க வந்து ரொம்ப பழுத்த ஃபிக்ஸு, நல்லா இருக்காங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதோட தோலை எடுத்துகிட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி உரிச்சாலே தோல் வந்துடும். இந்த தோலை எடுத்துகிட்டு அரைச்சோம்னா கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்கும். தோலை போட்டு செய்கிறதால ஒன்றும் இல்லை, தோலை எடுத்துகிட்டு நம்ம செய்யலாம். நான் உங்களுக்கு எல்லா தோலையும் உரிச்சிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம், நல்ல கனமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரியான பாத்திரத்தில் இந்த ஃபிக் பியூரி போட்டுக்கலாம். ஏன்னா ஃபிக்கை நம்ம கொதிக்க வைக்கும் போது பயங்கர தளபலான்னு கொதிக்கும் போது தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம அதில் நிறைய ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, அதனால் இப்படி போட்டுட்டோம்னா நம்ம மேலே நிறைய தெறிக்காது. லூனாக்கும் நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கணும், நான் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கணும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். சரி, இப்போ நம்ம இதில் அளந்துக்கலாம். 4 கப்பு இதில் 4 கப்பு நம்ம கடலை மாவு அளந்தோம் இல்லைங்களா, அதே கப்பு தான். ஸோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் 4 கப்பு. 1 2 3 4 4 கப்பு கரெக்டாக அளந்துக்கிறோம். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். சமைச்சதுக்கப்புறம் கூட இப்போவே பார்த்திங்களா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கிளறலாம்.
இது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அதோட அந்த கொதிப்பு அடங்கிடும். இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் குறையும் போது அதோட கொதிப்பு கம்மியாயிடும். இது நல்லா கொதிச்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கொதிக்கும் போது அடிக்கடி கிளறி விடணும், இல்லைன்னா இது அடிப்பிடிக்கும், ஃபிக்கு அடிப்பிடிக்கும். அதை நம்ம கிளறி விடணும். இது திக்க ஆக ஆக ஸ்வீட்னஸ் கூடும், ஃபிக்கில் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் மேபி அந்த சுகர் கண்டென்ட்னாலேயோ என்னமோ தெரியல, கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக கிளறணும்னு அவசியம் இல்லை, அடிக்கடி வந்து கிளறி விடுங்க. இது ரெடியூஸ் ஆகிறதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு 20 மினிட்ஸாக தான் ஆகிடும். நம்ம ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட இந்த ஃபிக் வந்து இப்போ அந்த பியூரே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தெரிக்குது. இந்த தெரிக்கிறது கம்மியாகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். அப்போ தான் இதோட மாய்ஸ்சர், இதோட வாட்டர் கண்டென்ட் போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சைட்லேயே ஒரு பேனில் என்ன பண்ணலாம், கீயை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். லூனா, ஒரு கப்பு நம்ம வந்து கீ போட்டுக்கலாம். இப்போ இது 1/2 கப்பு. ஸோ இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம். இது மெல்ட் ஆனால் ஜாஸ்தி ஆகிடும். இது நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம், மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மைசூர் பாக்கில் ஆட் பண்ணிக்கலாம். அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். சரி, அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தே ஆகணும். நம்ம நெய் நல்லா உருக்கிட்டு வருது. நல்லா இப்படி உருக்கி வச்சுக்கலாம். உருக்கி வச்சுட்டு அதை அப்புறமா நம்மளோட மைசூர் பாக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கொதிப்பு வந்து அடங்கியிருக்கு, ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கடலை மாவை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு போட்டுட்டிங்கன்னா லம்ப்ஸ் வராமல் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி கிளறும் போது இன்னொருத்தர் கூட வச்சு கிளறினீங்கன்னா நீங்கள் அழகாக இந்த வேலையை முடிச்சிடலாம். ஒருத்தராக இது செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் என்னோடய அடுப்பை ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன், 3ல் தான் வச்சுருக்கேன். பொறுமையாக செய்யலாம். ஒருத்தர் கிளற ஒருத்தர் மாவு கொட்டை, இது கரெக்டாக இருக்கும். நான் எல்லா மாவையும் போட்டுட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போ நம்ம மாவு ஃபுல்லாக இதில் கலந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது வந்து லூஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற நெய்யும் ஊற்றிட்டு இதை நம்ம கலர ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம எல்லா கீயும் ஊற்றிட்டோம் பாருங்கள். அப்படியே லைட்டாக கிளறலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பாத்திரத்தில் ஒட்டாத ஒரு பதம் வரும். நம்ம மைசூர் பாக்கு கிண்டும் போது எப்படி இந்த ஆயில் வெளியே கக்கும், பாத்திரத்தில் ஒட்டாத ஒரு பதம் வரும் இல்லைங்களா, அந்த பதத்தில் எடுத்து நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயை போட்டுக்கலாம்.
இதில் சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரையோட, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையோட நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நமக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாத பக்குவம் வந்துருச்சு. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க, சாப்பிட்ற போல் இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் கழித்து இதை நம்ம வந்து வேறு ட்ரேயில் மாற்றிக்கலாம். நமக்கு நல்லா சூப்பராக திறந்து வந்துருச்சுங்க. இப்போது நம்ம இதை இந்த பேனில் மாற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக விழுந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம லெவல் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக இதை அப்படியே லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த அடையார் ஆனந்த பவன்லாம் ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருக்குது. டேஸ்ட்டும் பாத்திரத்தில் ஒட்டி இருந்ததெல்லாம் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது. நம்ம இனிப்பே சர்க்கரையே போடல, இருந்தாலும் இது நல்ல ஸ்வீட் இருக்குது. ஃபிக்குக்கு நல்ல சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல், ஃபிக்கு நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள், சுகரே தேவையில்லை. இப்போது நம்ம இதில் பீசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இறுகணுன்னு நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். நம்மளோட ஃபிக் மைசூர் பாக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெய் மைசூர் பாக்கு மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அருமையான டேஸ்ட்டுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திருப்பி உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.